ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த சிகப்பரிசி இட்லி ரெசிபி தாங்க. நம்ம தமிழ் பாரம்பரிய உணவில் இட்லிக்குன்னு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குங்க. அந்த இட்லியை எப்பயும் போல் செய்யாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக சரியான அளவுகளோட சிகப்பரிசியை கொண்டு எப்படி மெத்துன்னு சாஃப்டாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி செய்ய நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மாவு சிவப்பரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ரெண்டையும் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாவு சிவப்பரிசிக்கு பதிலாக கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, தினை இது போல் எந்த அரிசியை வேணாலும் சேர்த்து இட்லி செய்யலாங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். ஆனால் அதனுடைய சோக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இது மாவு சிவப்பரிசின்றதுனால சீக்கிரமாகவே ஊறிடுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. 3 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4:1 ரேஷியோவில் எடுத்துருக்கேங்க. அதாவது 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுத்தம்பருப்புங்க. இதை நல்லா கழுவி எடுத்து இதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பை அரிசி கூட ஊற வைக்காமல் இது போல் தனியாக ஊற வச்சு அரைச்சி இட்லி சுட்டு பாருங்கள். இட்லி ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு வருங்க. நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க. ஒரு வேளை கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கெட்டி அவல் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட கெட்டி அவல், பேப்பர் அவல் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அவல் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்த சாதம் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி சேர்த்து செஞ்சாலும் இட்லி நல்லாயிருக்கும். இது போல் அரிசி, உளுந்து, அவல் எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம முதல்ல உளுத்தம்பருப்பு தாங்க அரைக்க போகிறோம். எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி, முதல்ல உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இட்லி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக வர முக்கியமான விஷயமே உளுந்து அரைக்கிற பக்குவம் தாங்க. உளுத்தம்பருப்பு அரைக்கும்போது ஜார் சூடேறி இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் உளுத்தம்பருப்பை முதலையே அரைச்சிக்கிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு சூடேறாமல் நல்லா நைஸாக வருங்க. பாருங்கள், மாவை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்தா அப்படியே பந்து போல் நிற்குங்க. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் 3 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். அரிசி நல்லா ஊறி இருக்குது. இது மாவு அரிசின்றதுனால சீக்கிரமாகவே ஊறிடுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் கொரப்பாக ரவை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசி மாவு இந்த அளவுக்கு ரவை போல் கொரப்பாக இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க அவலை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி இருக்குது. ஒரு வேளை நீங்கள் பேப்பர் அவல் எடுத்தால் 5 நிமிஷம் ஊறினாலே போதுங்க, நல்லா ஊறிடும். இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அவலையும் இது போல் நைஸாக நல்ல வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை சாதம் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் இதே போல் நல்லா நைஸாக வெண்ணெய் போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவை இது போல் நல்லா அடித்து விட்டு கலக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டு கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக மெத்துன்னு புசுன்னு இருக்குங்க. உங்களுக்கு இட்லி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இட்லி மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் புளிக்க விட்டுருங்க. மாவை ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்க விட்டுருக்கோம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க. இப்போ இதை லைட்டாக கலக்கி விட்டாலே போதுங்க. ரொம்ப அதிகமாக கலக்க தேவையில்லை.
அடுத்ததாக எப்பவும் போல் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இல்லை துணி விரித்து இது போல் மாவை ஊற்றிக்கோங்க. அடுத்து இது போல் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தட்டை வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். இப்போ வேக விட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். தட்டை உடனே வெளியே எடுத்துருங்க. அதிலே விட்டிங்கன்னா இட்லி ஹார்ட் ஆகிடும். இப்போ லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இது போல் ஸ்பூன் வச்சு இல்லை அப்படியே கையில் எடுத்தால் கூட ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக பூ போல் மெத்துன்னு இருக்குது. இது அப்படியே புட்டு பார்க்கலாங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இட்லி இது போல் மெத்துன்னு வருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இது போல் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்க பருப்பு சேர்க்காத சாம்பார் செஞ்சுருக்கேங்க. இது இட்லிக்கு தொட்டுக்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரோக்கியமான ரெட் ரைஸ் இட்லி எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். நீங்களும் இதே மெத்தடில் இதே டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.